ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தந்தை அவர்களே, இந்த 9ஆம் அதிகாரம் இந்த புத்தகத்தின் தலைமுறை அட்டவணை நிறைவு பகுதியாக வருகின்றது. இந்த பகுதியிலே நாம் நிறைய கருத்துக்களை, கோவிலை சம்பந்தமான அந்த சிறைமீண்ட மக்கள் யார், அவர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், எருசலேமில் குருக்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், லேவியர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், பாடகர்கள், அப்பம் சுடுபவர்கள், திருமுன் பணியாளர்கள், காவலர்கள், கருவூல காவலர்கள், உள்ளே கொண்டு வரும் பண்டங்கள் என்ன, வெளியே வரும் பண்டங்கள் என்ன என்று ஒரு சிலர், பிறவற்றிற்கு ஸ்டோர் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸை நாம் இப்போ பார்த்துருக்குறோம் சாமி. அது இறுதி பகுதியாக இருந்தாலும் கனமான ஒரு பகுதியாக இந்த 9ஆம் அதிகாரம் அமைஞ்சிருக்கு சாமி. இந்த அதிகாரம் கொடுக்கின்ற வாழ்வியல் பாடங்கள் என்னவாக இருக்கின்றன தந்தை அவர்களே? ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்களே சுருக்கமாக அந்த பகுதியை ரொம்ப அழகாக சுருக்கி சொல்லியிருக்கீங்க. 9ஆம் அதிகாரம் இந்த 1 குறிப்பிட்ட புத்தகத்தின் முதல் பகுதியினுடைய இறுதி பகுதியாக வருகிறது. 1 முதல் 9 வரையுள்ள அதிகாரங்களை முற்பகுதியாக குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அந்த 9ஆம் அதிகாரத்திலே 4x4 என்கிற ஒரு செய்தி வருகிறது. ஒன்று, 4 வகையான மக்களை பற்றி அது பேசுகிறது. இஸ்ராயல் மக்கள், குருக்கள், லேவியர் மற்றும் கோயில் பணியாளர்கள். 4 வகையான மனிதர்களை பற்றி பேசுகிறது. அதே போலவே 4 வகையான மக்களை பற்றியும் பேசுகிறது. பெஞ்சமின், யூதா மற்றும் எப்ராயிம், மனாசே, இந்த 4 வகையான மக்கள் எருசலேமில் குடியிருக்கிறதை பற்றி பேசுகிறது. அதே போலவே எருசலேமில் குடியிருக்கிற 4 செய்திகளையும் இது தாங்கிக் கொண்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 3 அல்லது 4 கருத்துக்களை உங்கள் கண்பாக வைக்க விரும்புகிறேன். ஒன்று, கோரா என்கின்ற பாடற்குழுவினர். கோரா என்ற பாடற்குழுவினர் இரவு முழுவதும் ஆண்டவரை துதித்து போற்றி பாடுவார்கள். இரவு முழுவதும் ஆண்டவரை துதித்து போற்றி பாடுவார்கள். அவர்கள் நைட் சிங்கர்ஸ். அவர்கள் கடவுள் மீது அவ்வளவு தாகம் கொண்டவர்கள். அவ்வளவு என்றால் அந்த கோரா பாடல்கள் எல்லாம் 88, 84 அவ்வளவு அழகாக இருக்கும், நேர்த்தியாக இருக்கும். அப்படியே ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸாக இருக்கும். ஆண்டவரை பற்றி இரவு முழுவதும் பாடுகின்ற அழகான செய்தி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னாக்க, கோரா என்கின்ற ஒரு இனம், ஒரு குழுவே இருக்கிறது. அந்த குழு முழுவதும் இரவு முழுவதும் ஆண்டவருக்காக பாடுவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு குழுவாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஆலயத்திற்கு வருவதற்கே மக்கள் யோசிக்கிறார்கள். நான் ஒரு சில சமயங்களிலே கிராமப்புறங்களிலும் சரி, நகர்ப்புறங்களிலும் சரி, திருப்பணி நிறைவேற்றும் போது நான் கண்ணால் காண்கின்ற ஒரு உண்மை என்னவென்றால், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லும்போது 20 பேர் கூட இருக்க மாட்டார்கள். 20 பேருக்குள்ளே இருக்க மாட்டார்கள். ஆனால் அதை நன்மை வாங்கும்போது 200 பேராக இருப்பார்கள். எப்படி இது 5 அப்பம் 5000 மாறியது என்று எனக்கே தெரியாது, ஆண்டவருக்கே கூட தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஒரு எங்கள் ஊரில் பூசை 8 மணிக்கு, டான் 8:30 வருவார் ஒருத்தர். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பார்ப்பார், பிரசங்கத்துக்கு வெளியே போயிடுவார். நன்மை வாங்கிடுவார். ஓகே, சியூ, பை பை, டாட்டான்ட்டு போயிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, நம் கிறிஸ்துவ மதத்தையும் நம்முடைய கிறிஸ்துவ மாண்பையும் நமக்குள்ளாய் வாழ்கின்ற கிறிஸ்துவனுடைய சாரத்தையும் எப்படி நமக்குள்ளாய் நிலைநிறுத்த முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கேள்வி. 8 மணி பூசான்னாக்க 8 மணி போயிடணும். சிறந்த நடிகருடைய படத்தை 2 மணி ஷோவை நீங்கள் 2:30 போய் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோமே. அடிச்சு பிடிச்சி முன்னாடி போய் ஒருத்தன் ஏறி விழுந்து எழுதி பிடிச்சி டிக்கெட்டை வாங்கி எல்லாம் ரிசர்வ் பண்ணி 400 ரூபா டிக்கெட்டை 800 ரூபாய்க்கு டபுள் பிளாக்ல வாங்கி போய் பார்த்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ எஃப்எஃப் அப்படின்ட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் திருப்பலி என்பது கேவலமா? திருப்பலி என்பது அவ்வளவு அவசங்கைக்குரியதா? திருப்பலி என்பது அவ்வளவு அற்பமானதா?
வானோர் உண்ணும் தேவ அமுதை நாங்கள் அருந்துகிறோம். ஆண்டவரை உட்கொள்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளாய் வாழ்கிறார். நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற வார்த்தை வாழ அழைக்கிறது திருப்பலி. திருப்பலி நான் தான் எங்கள் ஜனங்களை அடிக்கடி கேட்பேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படின்பேன். அப்போ நான் சொல்வது உண்டு, இங்கே நீங்கள் நல்லா இல்லைன்னா உலகத்தில் எங்கேயுமே நல்லா இருக்க மாட்டீங்க, எங்கேயுமே நல்லா இருக்க மாட்டீங்க. இங்கே நல்லா இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் எல்லா இடத்துலையும் நல்லா இருப்பீங்க என்று சொல்வது உண்டு. உண்மை அதுதானே, உண்மை அதுதானே. ஆண்டவரின் திரு சமூகத்திலே இந்த திருப்பலி நேரத்திலே அனுபவிக்கிற மகிழ்ச்சியை நாம் கண்டுகொண்டோம் என்றால், கலைமான் நீரோடைய ஆர்வமாய் தேடுவது போல, மழைக்காய் காத்திருக்கிற வருட நிலம் போல நாம் ஆண்டுக்காய் காத்திருப்போம், ஆண்டுக்காய் காத்திருப்போம். அந்த ஒரு நிலைமையை நாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய திருப்பலி என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இந்த கோரா பாடல்கள் இரவு முழுவதும் காசுக்காக கிடையாது, பணத்துக்காக கிடையாது, அல்லது கொடுக்க கோதுமைக்காக கிடையாது, ஆண்டவருக்காக இரவு முழுவதும் விழித்திருந்து பாடி துதித்து விடியற் காலையிலே மக்களுக்காக ஆலயத்தின் கதவுகளை திறந்து வைப்பார்கள். திருப்பலி ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு சிலர், நான் தப்பா நினச்சிக்க வேண்டாம், தயவு செஞ்சு உண்மையாக சொல்கிறேன், ஒரு சிலர் அன்புக்குரியவர்களின் சாமியார் பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். அப்போ தான் தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி, ஐன்ஸ்டீன் மாதிரி அறிவு அப்படி கொட்டி இருக்கிற மாதிரி எந்திரிச்சு வெளியே போவாங்க. பிரசங்கத்தை கேட்க மாட்டாங்க. ஏன் அதில் ஒரு தாழ்ச்சியோடு, ஒருவேளை உங்களுடைய அறிவுக்கும் உங்களுடைய ஞானத்திற்கும் குறைவாக கூட அறிவு இருக்கலாம், மற்ற எளிமையாக கூட இருக்கலாம். ஆனால் தாழ்ச்சியோடு கேட்கக்கூடிய மனநிலை எங்கே போயிட்டு இல்லைங்களா? அப்படி வேணும். எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் போகிறதுன்னா போங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களை பார்க்கிற சிறுவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் அவர்களுக்குள்ள என்ன ஒரு மாதிரியை பெற்றுக்கொள்வார்கள், என்ன ஒரு முன்மாதிரியை பாருங்கள். முன்னேறி போகிற மாதிரி தானே பின்னேறி போகும். அதைத்தான் சொல்லி காட்ட விரும்புகிறேன். நம்ம எந்த விதத்திலும் நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு இடரலாக இருந்தால் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தூக்கி எறி என்று கடவுள் சொன்னார். நாம் இடரலாக இருக்கக்கூடாது. இல்லை என்றால் நீங்கள் ஆலயத்துக்கு வெளியவே இருந்து விடுங்கள். காரில் உட்காந்து ஏசி போட்டு ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுட்டு பூசை கட்டிட்டு போயிடுங்களேன். இந்த கோரா பாடல்கள் கூட நினைக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவருக்கு என்று அற்புதமாய், இனிமையாய், உன்னதமான முறையிலே இரவு முழுவதும் பாடி ஆண்டவரை துதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு மக்கள் கூட்டமாய் அவர்கள் இருந்தார்கள். அது இரண்டாவது, ஒவ்வொருவருக்கும் அப்பம் சுடுகிற பண்டக சாலை அல்லது கருவூல பொறுப்பாளர், வாயில் காப்போர், 4 வாயில்களுக்கான காவலாளிகள் என்று பல்வேறு விதமான மக்கள் அங்கே இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் தங்கள் வேலையை பொறுப்போடு செய்தார்கள். தங்களுடைய கடமைகளை நிறைவாக செயல்படுத்தினார்கள். அந்த கடமை நிறைவாக செயல்படுத்தியதால் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். ரொம்ப அருமையான வசனம் 9:20. அவர்கள் கடவுளின் அதிகாரியாக இருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார். நாம் யாருக்கு அதிகாரியாக இருக்கிறோம்? அவர்களின் அதிகாரியாக இருந்து கடவுளின் பெயரால் நாம் ஆட்சி செலுத்தும் போது, கடவுளின் பெயரால் நாம் கோலோச்சும் போது, கடவுளின் பெயரால் நாம் அறிக்கையிடும் போது, கடவுளின் பெயரால் நாம் சுற்றறிக்கை விடும்போது, கடவுளின் பெயரால் நாம் பரப்புரை செய்யும் போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அதை மறந்துவிடக்கூடாது. இது இருவகையான அழகான செய்திகளை சொல்கிறது. என்னவென்றால், ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். எதற்காக இருந்தார்? வலிமைப்படுத்த, உறுதிப்படுத்த, நீ செய்வது சரி, போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தொடர்ந்து போ என்று சொல்வதற்காகத்தானே. பவுல் சிறைச்சாலையில் சிறைப்பட்ட போது ஆண்டவர் கனவில் தோன்றி, விடாதே, தொடர்ந்து போதி, இந்த நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கிறார்கள், போதித்து கொண்டே இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ அவர்களோடு இருந்தார். எதற்காக இருந்தார்? அவரை உறுதிப்படுத்த, தேற்ற, திடப்படுத்த, தெம்பை தர, தொடர்ந்து நன்மை செய், தொடர்ந்து உண்மையின் வழியில் நட, தொடர்ந்து பொருட்களுக்கு பாதுகாப்பாக இரு, தொடர்ந்து பொறுப்புணர்வோடு நடந்து கொள். தான வழி. அதுதான் முக்கியம். என்னுடைய ஃப்ரெண்டு சின்ன பையன் யூத்தில் இருந்தால், அப்படி நான் அவரை ஃபேக்ட்ரியில் சேர்ந்து 8 ஆண்டுகள் கழித்து சந்தித்தேன். எப்படி இருக்கிற? நல்லா இருக்க ஃபார், எந்த போஸ்ட்டில் இருக்கிற? அதே போஸ்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ என்னாச்சு? அப்போ அவர் செய்யும் வேலையை திறம்பட செய்யவில்லை, பொறுப்புணர்வோடு செய்யவில்லை, உள்ளார்ந்த அன்போடு செய்யவில்லை, நேர்மையாக செய்யவில்லை, உழைக்கும் நிலையில் அவர் உழைக்கவில்லை. ஆக 8 வருடங்களுக்கு ஒரு கிறிஸ்தவன் என்கிறவன் 8 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனே கிடையாது. முன்னேறி செல்ல வேண்டும். கடந்ததை மறந்து கண்முன்றுப்பதை கொண்டு நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன், வெற்றிக்கான பரிசுக்கு என்று காத்திருக்கிறது என்று பொருளுகிறார் சொன்னாரு. அதே போல இருக்கின்ற இடத்துல சாணி மாதிரி கிடக்கிறதுக்கு சாமி படைச்சார் நம்மள இல்லையே, சாதிக்க படைச்சார். முன்னேறி செல்ல வேண்டும். கண்களை பதிய வையுங்கள், கிறிஸ்துவின் மீது கண்களை பதிவுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ் என்று சொன்னார்கள்.
இந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். அதனால் அவன் வந்து தொடர்ந்து பணிபுரிவு காலத்தை பணியில் எந்த ஒரு தொல்லையோ எந்த ஒரு தவறுதலோ இல்லாமல் நேர்மையாக உண்மையாக உழைப்பதற்குரிய நல்ல மனம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதான முக்கியம். அந்த மாதிரி நம்ம உழைச்சோம்னா நம்ம இருப்போமா, டக்குன்னு சல்லுன்னு மேலே போவோம், உயரத்துக்கு போய் வைப்பார்ல. உன்னை உயர்த்தி பார்ப்பேன் பாருனால், உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவனோட வாக்குறுதி தானே அது, அவனுடைய வாக்குறுதி அதான் அந்த நேரத்தில் பார்க்குறோம். அதே போல் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ரொம்ப அச்சையாக சொல்லப்படுறது, ஆண்டவருடைய பணியில் அமர்த்தப்பட்ட லேவியர்கள் ஆண்டவருடைய நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். 2 வகை நம்பிக்கை. ஒன்று கடவுளுக்கு மேல் மட்டும் நம்பிக்கை, அதே போல் மக்கள் மேல் மக்கள் இவர்களை நம்பினார்கள், ஆண்டவர் இவர்களை நம்பினார். இப்போதான் நம்ம நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் இல்லைங்களா? அதான் ரொம்ப 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 அழகான வார்த்தைங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், பொறுப்பை கொடுக்குறேன்னாக்க என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் நம்புறீங்கன்னு அர்த்தம். நம்பினா தானே நான் கொடுப்பேன். என்னென்ன விடுவேன்னா, சார் இந்த குழந்தைய பார்த்துங்க சார், பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், ட்ரெயின் வர வரைக்கும் குழந்தைய பார்த்துங்க அப்படின்னா, நீங்கள் பிள்ளை கடத்துறவங்க கிடையாது, பிள்ளையை அப்யூஸ் பண்ண மாட்டீங்க, பிள்ளையை வந்து ஒரு கெடுதல் பண்ண மாட்டீங்க, பத்திரமா பார்த்துவீங்க. நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா? நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்போம். அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகான ஒரு செய்தி இது. நம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே ஆண்டவர் சொன்னாரா இல்லைங்களா? நல்ல ஊழியனாக இருக்கணும்னாக்க நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனாக இருக்கணும். சிறியவற்றில் பிரமாணிக்கமாக இருந்தால் பெரியவற்றுக்கு கொடுங்க அதிகாரே ஆக்குவேன். சின்ன காரியமோ பெரிய காரியமோ நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கிறார், எங்களுடைய ஆயர் இல்லத்தில் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு வந்து ஒரு மாத சம்பளம் வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய். ஒரு தாத்தா தான் அவர் கிட்டத்தட்ட அவர் 70 வயசு 74 வயசு. 1000 ரூபாய் தான் சம்பளம். அவர் என்னன்னாக்க வேலைனாக்க ஜென்ரேட்டர் மெயின்டைன் பண்ணவள தான். நான் அசந்து போவேன். ஒவ்வொரு முறையும் வந்து அதை கொஞ்சம் கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிவிட்டு, அந்த புகை சுத்தம் பண்ணிவிட்டு, இப்போ டீசலுக்கு தான் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன வந்து ரிப்போர்ட் பண்ணிவிட்டு போவார். ஒரு 10 ரூபா கொடுங்க, ஒரு 20 ரூபா கொடுங்க கேட்க மாட்டார். ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்வார். மிகுந்த மரியாதையோடு. நம்ம ஒரு ராமல ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா வாங்கிக்குவார். ஆனால் அவர் 1000 கேட்க மாட்டார். அவருடைய சம்பளம் 1000 ரூபாய் தான். நான் நினைப்பது உண்டு, இந்த 1000 ரூபாய்க்காக அவர் வீட்டில் இருந்து சைக்கிளை மிதித்து கொண்டு இங்கே வந்து வெயிலும் ஜெனரேட்டர் ஃபுல்லாக தொடச்சி, ஜென்செட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி, கார்பரேட்டரை தொடச்சி, புகைப்போக்கியை தொடச்சி, பெட்ரோல் டேங்கை சரி பண்ணி, எவ்வளோ நல்ல மனிதர், எவ்வளோ ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கிறார். அவர் எங்கள் எல்லாரையும் விட மேலான ஒரு தொழிலாளியாக கண்ணுக்கு தென்படுகிறார். அதுதான் வந்து நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். அது பெரிய காரியமாக சரி, ஒரு சில வந்து பெரிய காரியம் வரட்டும் நம்பிக்கையாக இருந்துக்குவோம், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதல்ல, எல்லா காரியங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா விதங்களிலும் கொடுப்பார். ஒரு குருமானவர் வந்தார். அவரிடம் நான் வந்து ஒரு 1500 ரூபாய் கொடுத்து, இந்த அருட்தந்தையானவர் உடல்நலம் கொண்டு இருக்கிறார், இவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இதை சாப்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். என்னுடைய எண்ணப்படி என்னவென்றால், அவர் ஒருவேளை போய்விட்டு இன்னொரு பிரதர் வந்தார்னாக்க அந்த 1500 ரூபாயில் ஒரு 1000 ரூபாயோ 1300 ரூபாயோ அவர்கிட்ட கொடுத்துட்டு போவார். அவர் வந்து ஒரு 500 ரூபாயோ அடுத்து கொடுப்பார், அவருடைய செலவு போக என்று மனதில் கொடுத்தேன். அடுத்த சகோதரர் வந்து விட்டார். நான் ஃபாதரை பார்ப்பதற்கு மாலை வந்தேன். பார்த்தா அந்த பிரதர் கொஞ்சம் டல்லாக இருந்தார். என்ன கண்ணே அப்படின்னேன். சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சாப்பிடல ஃபாதர் அப்படின்னேன். அந்த பிரதர் போயிட்டார். இப்போ இந்த பிரதர் உட்காந்து சாப்பிட்டேன்னு. மணி 4 மணி. ஏன் சாப்பிடல 4 மணிக்கு அப்படின்ட்டேன். காசு கொடுத்துடல ஃபாதர் அப்படின்னாரு. நான் அவர் காசு கொடுத்தேன் என்பதை சொல்லவில்லை. இவர் கொஞ்சம் பணம் கொடுத்து நீ போய் சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி வைத்தேன். நான் மனதிற்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்தது. நேர்மை இல்லாமல் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாமல் நடக்கும்போது மனதிற்குள்ளாக சங்கடம். சின்ன அற்ப காரியங்க. 1000 ரூபா வந்து ஒரு சின்ன பிச்சைக்கார காசு, ஒரு பெரிய காசே கிடையாது. அது வந்து ஒரு பொருட்டை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்பிக்கையாக இல்லைன்னாக்க பிற்கால் பெரிய காலம் எப்படி இருப்பாய்? எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சில சமயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சிறமேற்கொண்டு நலமாக செய்யக்கூடிய நல்ல மனம் நமக்கு வேண்டும். நல்ல மனம் வேண்டும். அதான் அது நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்ததுனால் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து இப்போ ஆலய 4 வாயில்கள், ஆலய பண்டகம், ஆலய கருவூலம், ஆலய பாடகர் குழு, இதெல்லாம் வந்து மிக மிக பொறுப்பு. இந்த பண்டக சாலை, அப்பம் சுடுறது, இதெல்லாம் சின்ன சின்ன அற்ப காரியங்கள் தான். ஆனால் அதிலும் லேவியர்கள் தங்கள் பணிகளை செய்கிறார்கள், நிறைவாக செய்கிறார்கள். அதான் வந்து
நம்முடைய பணியினுடைய முக்கியத்துவம் எதிரே இருக்கிறது என்றால் எந்த மனநிலையோடு செய்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. எந்த மனநிலையோடு இருக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இறைச்சியினுடைய பாதுகாப்பு அலுவலகத்திலே ஒருவர் பணிபுரிகிறார். பெரிய கிடங்கு, அதில் உள்ளே மாமிசம் எல்லாம் குளிர்சாதன பெட்டிகளிலே குளிர்சாதன நிலையிலே வைக்கப்பட்டிருக்கும். அவைகளை தக்க முறையிலே பேக்கிங் செய்து அனுப்புவது, வெளிநாட்டுக்கு அனுப்புவது, உள்நாட்டுக்கு அனுப்புவது, பகிர்ந்து கொடுப்பது என்பது அந்த வேலை. ஒரு நாள் அவர் உள்ளே வரும்போது மற்றவர்களெல்லாம் போய்விட்டார்கள். கடைசியாக போகும்போது கதவை சரியாக தாளிடாமல் போயிட்டார். அது போய் லாக் ஆகிட்டு இதாகிடுச்சு. இப்போ உள்ளே கடைசியாக இருந்தவர் பார்க்கும்போது வெளியே வர வழி இல்லாமல் அந்த குளிர்சாதன அறைக்குள்ளாக மாட்டிக்கொண்டார். உள்ளந்தும் திறக்க முடியாது, வெளியேதும் திறக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்ன பண்ண அப்படி நடுங்கி போய் அப்படியே அவ்வளோ குளிரும் வியர்த்து செத்துப்போக போகிறோமே என்று அப்படி ஒரு அப்படியே கலங்கி நிற்கிறார். அந்த சமயத்தில் யாரோ ஒரு கதவை திறக்கிறது போல இருக்கிறது. கதவை திறக்கிறார்கள். பார்த்தா வாட்ச்மேன். சார் வாங்க சார், இங்கே என்ன சார் பண்ணுறீங்க, டைம் ஆச்சு போலீங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் தன்னுடைய அதிர்ச்சியும் இதையும் மறைச்சிக்கிட்டு, நீங்கள் எப்படிங்க சார் இப்படி கதவை திறந்தீங்க, ஏன்னா வரலன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் ஒன்று. சார், இந்த ஃபேக்ட்ரியில் 150 பேர் வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலையும் சார் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களான்னு நீங்கள் மட்டும்தான் கேட்பீங்க. இன்றைக்கி அந்த குரல் கேட்கலையேன்னு பார்த்து தேடிட்டு வந்தேன் என்றார். சின்ன ஒரு நிகழ்வு தான், ஆனால் மனதை தொடுகிற ஒரு அழகான நிகழ்வு. நாம் செய்கின்ற பணி ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்புணர்ந்து மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு செய்யும்போது அந்த நிகழ்வு ஆண்டவருக்கு உகந்த ஒரு காணிக்கையை மாறுகிறது. ஆண்டவருக்கு உகந்த ஒரு காணிக்கையாக இருக்கிறது. கவிஞர் வைரமுத்து எழுதிய காணிக்கை பாடலில் ஒரு வார்த்தை இருக்கும், கண்ணீரை போல காணிக்கை இல்லை என்ற ஒரு காணிக்கை தர வந்தோம் கர்த்தாவே என்பது அவருடைய பாடல். அந்த பாடலிலே கண்ணீரை போல காணிக்கை இல்லை என்று அவர் எழுதுவார். அதான் இன்றைக்கு இந்த அப்பா சுடுவதோ, அப்போ வாசனை பொருள் தயாரிப்பதோ, அல்லது களங்களை கொண்டு வருவதோ, எண்ணி சரிபார்ப்பதோ, இதெல்லாம் சாதாரண வேலைகள் தான், எளிய வேலைகள் தான். உயர்ந்த வேலைகளை விட இவைகளெல்லாம் சற்று தாழ்நிலையின் வேலைகள் தான். ஆனால் எந்த மனநிலையோடு செய்கிறோம் என்று உணர்ந்து நாம் செய்தோம் என்று சொன்னால் அதனோட பலனை நாம் கட்டாயம் உணர்வோம், அறிவோம் என்பது இனிமையான செய்தி. அதைத்தான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சின்ன சின்ன நல்ல செய்திகளோடு நாம் இந்த முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். நன்றி தந்தை அவர்களே. நீங்கள் அழகான வாழ்வியல் பாடங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சாமி. நான் அதில் ரெண்டு மட்டும் பிடிச்சிக்கிட்டேன். ஒன்று, நாம் நம்பிக்கையாக இருப்போம். ரெண்டாவது, ஆண் நம்மளோட இருப்பார். ரெண்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டேன் சாமி. நம்ம நம்பிக்கையாக இருப்போம், அவன் நம்மளோட இருப்பார்னு சொல்லிட்டு. நன்றி தந்தை அவர்களே. மிகவும் அருமையான ஒரு விளக்கத்தையும் வாழ்வியல் கருத்துக்களையும் எங்களுக்கு வழங்கியிருக்கீர்கள். மிகவும் நன்றி. இனி இதுவரை நாம் குறிப்பேட்டு புத்தகத்தின் முதல் புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 9. இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணையின்படி பதிவு செய்யப்பட்டனர். இவை இஸ்ரவேல் அரசர்களின் வரலாற்று நூலில் எழுதப்பட்டுள்ளன. யூதா மக்கள் அவர்களது துரோகத்தை முன்னிட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். தங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் நகர்களிலும் முதலாக குடியேறியவர்கள் இஸ்ரவேலரும் குருக்களும் லேவியரும் கோவில் பணியாளருமே. யூதா, பென்யமீன், எப்ராயிம், மனாசே மக்களுள் எருசலேமில் குடியிருந்தவர். ஊத்தாய், இவர் அம்மிகூதின் மகன். இவர் ஓம்ரியின் மகன். இவர் இம்ரியின் மகன். இவர் பானியின் மகன். இவர் பெரேட்ஸின் புதல்வருள் ஒருவர். இவர் யூதாவின் மகன். சீலோன் மரபில் தலைமகன் அசாயாவும் அவர் புதல்வரும். கேராகின் புதல்வருள் எகுவேல். அவர் உறவினர் 690 பேர். பென்யமீன் புதல்வருள் சல்லு. இவர் மெசுல்லாமின் மகன். இவர் ஓதவியாவின் மகன். இவர் அஸ்னுவாவின் மகன். எரோகாமின் மகன் இப்னையா. மிக்ரியின் புதல்வராகிய உசியின் மகன் ஏலா. இப்னையாவின் புதல்வராகிய ரகுவேலுக்கு பிறந்த செபத்தியாவின் மகன் மெசுல்லாம். தலைமுறை அட்டவணைப்படி அவர்கள் உறவினர் 956 பேர். இந்த ஆள்கள் அனைவரும் தங்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களாயிருந்தனர். குருக்கள் யதாயா, யோயாரிப்பு, யாக்கின். அசரியா, இவர் இல்கியாவின் மகன். இவர் மெகல்லாமின் மகன். இவர் சாதோக்கின் மகன்.
இவர் மெரையாத்தின் மகன். இவர் கடவுளின் இல்ல பொறுப்பாளரான அகித்தூபின் மகன். அதாயா இவர் மல்கியாவின் புதல்வரான பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன். இவர் அதியேலின் மகன். இவர் யாகிசேராவின் மகன். இவர் மெகல்லாமின் மகன். இவர் மெசில்லேமித்தின் மகன். இவர் இம்மேரின் மகன். அவர்கள் உறவினரும் அவர்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களுமாயிருந்த ஆற்றல் மிகு வீரர் 1760 பேர். இவர்கள் கடவுளின் இல்ல பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். லேவியருள் செமாயா இவர் அசூபின் மகன். இவர் அஸ்ரிகாமின் மகன். இவர் அசபியாவின் மகன். இவர் மெராரியின் புதல்வருள் ஒருவர். பகபக்கர் எரேசு காலால் ஆசாவின் புதல்வர் சிக்ரிக்கு பிறந்த மிக்காவின் மகன் மத்தனியா. எதுத்தூனின் புதல்வன் காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஓபதியா. நெட்ரோபாவியரின் சிற்றூர்களில் வாழ்ந்த எல்கானாவுக்கு பிறந்த ஆசாவின் மகன் பெரக்கியா. வாயில் காப்போர் சல்லூம், அக்கூபு, தல்மோன், அகிமான் மற்றும் இவர்கள் உறவினர். சல்லூம் இவர்களின் தலைவர். இவர்கள் இன்று வரை கிழக்கில் அரச வாயிலை காத்து வருகின்றனர். இவர்களே லேவியர் பாளையத்தின் காவலராய் இருந்தவர்கள். கோராகின் புதல்வர் எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவர் தந்தையின் வீட்டாரும் உறவினரும் ஆகிய கோராகியரும் கூடார நுழைவாயில் மேற்பார்வை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தனர். முன்பே அவர்களின் மூதாதையர் ஆண்டவரது பாளைய வாயிலை காத்து வந்தனர். எலையாசர் மகன் பினகாசு முற்காலத்தில் அவர்களின் அதிகாரியாக இருந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். மெசல்லேமியாவின் மகன் செக்கரியா சந்திப்பு கூடார நுழைவாயிலின் காவலராக இருந்தார். நுழைவாயில்களை காப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் எண்ணிக்கை 212 பேர். இவர்கள் தங்கள் சிற்றூர்களில் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாயிருந்ததால் தாவீதும் திருக்காட்சியாளர் சாமுவேலும் அவர்களை இப்பணியில் அமர்த்தினார்கள். அவர்களும் அவர்கள் புதல்வரும் கடவுளின் இல்ல கூடாரத்தின் வாயில்களை காத்து வந்தனர். வாயில் காப்போர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 பக்கங்களிலும் இருந்தனர். சிற்றூர்களில் இருந்த அவர்களின் உறவின் முறையினர் 7 நாள்கள் இவர்களோடு இருக்க மாறி மாறி வரவேண்டும். தலைமை வாயில் காவலராகிய 4 லேவியரும் கடவுளின் இல்ல பண்டக சாலைகளுக்கும் கருவூலங்களுக்கும் பொறுப்பாளர்களாயிருந்தனர். காவல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் கடவுளின் இல்லத்தை சுற்றிலும் இரவில் தங்கியிருந்து காலை தோறும் கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடம் வழிபாட்டுக்குரிய கலங்களின் பொறுப்பு இருந்தது. அவற்றை உள்ளே கொண்டு போகும்போதும் வெளியே கொண்டு வரும்போதும் எண்ணி சரிபார்ப்பர். மற்றும் சிலரிடம் தட்டுமுட்டுகள், எல்லா புனித கலங்கள், மிருதுவான மாவு, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, நறுமணப் பொருள்கள் ஆகியவற்றின் மேல் பொறுப்பு தரப்பட்டிருந்தது. குருக்களின் புதல்வர் சிலர் நறுமணப் பொருள்களிலிருந்து நறுமண கலவை தயாரித்தனர். கோராகியரான சல்லூமின் தலைமகன் மத்தித்தியா என்ற லேவியருக்கு தட்டை சட்டியில் பண்டங்கள் சுடும் பொறுப்பு விடப்பட்டிருந்தது. அவர்கள் உறவினராகிய கோகாத்தியரின் புதல்வருள் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் திருமுன் அடுக்கும் அப்பங்களை தயாரிக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இவர்களில் லேவியரின் மூதாதையருள் பாடகர் கடவுளின் இல்லை அறைகளிலேயே தங்கியிருந்தனர். ஏனெனில் அவர்கள் இரவும் பகலும் பணி செய்ய வேண்டியிருந்ததால் பிற பணியின்றி கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர். தலைவராகிய இவர்களே தலைமுறை அட்டவணைப்படி லேவியருள் குடும்பத் தலைவர்கள், எருசலேமில் குடியிருந்த தலைவர்கள். கிபையோனின் தந்தை எயியேல் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் மாக்கா. அவர் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நேர், நாத்தாபு, கெதார், அகியோ, செக்கரியா, மிக்லோத்து.
மிக்லோத்திற்கு சிமையாம் பிறந்தார். இவர்கள் எருசலேமில் தங்கள் உறவின் முறையாரோடு வாழ்ந்து வந்தார்கள். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கிசூவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிபு பாகால். மெரிபு பாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர்கள் பித்தோன், மெலேக்கு, தகரேயா, ஆகாசு. ஆகாசுக்கு யாரா பிறந்தார். யாராவுக்கு அலமேத், அஸ்மாவேத், சிம்ரி பிறந்தனர். சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினேயா பிறந்தார். இவர் மகன் ரபாயா. இவர் மகன் எலையாசர். இவர் மகன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்களாவன: அசிரிகாம், பொக்கரு, இஸ்மயேல், செயரியா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆட்சேலின் புதல்வர்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இவர் என்ன சொல்ல வர்றார் என்று இல்லை, இவருடைய தியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, இவருடைய இறையியல் கருத்து என்ன என்று ஒத்தமைவு நற்செய்தி என்று படிப்புன்னு ஒன்று இருக்கிறது. 1 அரசர் 2 அரசர் இதை மேலே வைத்துவிட்டு அதற்கு இணையாக 1 குறிப்பேடு 2 குறிப்பேடு வைக்கிறார்கள்.